ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ரோகார்பன்ஸில் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ்னால் உங்களுக்கு பேசிக்கான ஐடியா இருக்கும். அது வந்து அரோமேட்டிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அரோமேட்டிசிட்டிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அரோமேட்டிசிட்டினா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் பென்சீனோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நாமன்க்ளேச்சர், ஐசோமெரிசம், அதுக்கப்புறம் ரெசொனன்ஸ் ஸ்டெபிலிட்டி, அதுக்கப்புறம் டைரக்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மோனோ சப்ஸ்டிடியூட்டட் பென்சீன் குரூப்ஸும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதில் ப்ரிப்பரேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சைக்கிளிக் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன். இதை வந்து நம்ம முன்னாடியே ஆல்கைன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிலே பார்த்தோம். அதை தான் இங்கேயும். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் ஈத்தைன் in red hot iron tube 873 கெல்வின்ல பண்ணால் நமக்கு பென்சீன் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து சைக்கிளிக் பாலிமரைசேஷன் ஆஃப் ஈத்தைன். அடுத்து டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட்ஸ். டீகார்பாக்சிலேஷன் ஆஃப் அரோமேட்டிக் ஆசிட்ஸ்னால் என்னது? அப்போ ஃபஸ்ட்டு டீகார்பாக்சிலேஷன் என்ன? CO2-வை ரிமூவ் பண்ணுறது, அதுதான் டீகார்பாக்சிலேஷன். அப்போ இந்த இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஆசிட். அதாவது இந்த இடத்துல COOH இருக்கும். இதை நான் NaCl கூட ரியாக்ட் பண்ணும்போது இந்த ஹச் போயிட்டு இந்த ஹச்சுக்கு பதிலாக Na வந்து உட்காந்துரும். அப்போ இது என்னவா மாறும்? COONA இருக்கு. இப்போ இந்த COONA வந்து நான் ஒரு பேஸ் கூட ரியாக்ட் பண்ணுறேன், NaOH, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் ஆக்சைடு அண்ட் ஹீட். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குன்னா பென்சீன் ப்ளஸ் சோடியம் கார்பனேட் வந்து எனக்கு பை ப்ராடக்டாக கிடைக்கும். அப்போ இதுலேயும் நமக்கு பென்சீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுச்சு. அடுத்து ரிடக்ஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனால்னா என்னென்னா, பென்சீன் மேலே ஒரு OH குரூப் இருக்கும். இதை தான் வந்து ஃபீனால்னு சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஃபீனால் reacted with zinc in presence of some heatல என்னன்னா நமக்கு பென்சீன் ப்ளஸ் ZNO கிடைக்கும். அப்போ இந்த ஆக்சிஜனை மட்டும் இந்த ஜிங்க் வந்து எடுத்துக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து அதே இடத்துல சப்ஸ்டியூட் ஆகுது. அதனால் நமக்கு பென்சீன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஜிங்க் ஆக்சைடு வந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பை கிரிக்னாட் ரியேஜன். கிரிக்னாட் ரியேஜன்னா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். RMgXன்னு இருந்தால் கிரிக்னாட் ரியேஜன். அப்போ எனக்கு வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணுமோ அதை வந்து நான் ஆரில் வச்சுக்கணும். அப்போ நான் இங்கே வந்து எனக்கு வந்து இந்த பென்சீன் குரூப்பு தான் ஆறுனே நான் வச்சுருக்கேன். அது கூட MgX வந்து இருக்குது. இப்போ வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் கூட ரியாக்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா பென்சீன் கிடைக்குது. அது இல்லாமல் இதோட பை ப்ராடக்ட், இந்த பை ப்ராடக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் கேட்டால் இப்படி எழுதணும். MgOH உள்ளே இருக்கும், X வந்து வெளில இருக்கும். எக்ஸுங்கிறது ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். இதெல்லாம் வந்துட்டு ஹாலோஜன்ஸை தான் நான் எக்ஸ்ன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அடுத்து பை வேர்ட்ஸ் ஃபெட்டிக் ரியாக்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து வெறும் ஏர்த்ஸ் ரியாக்ஷனில் வந்து ரிங்குடு காம்பவுண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். வேர்ட்ஸ் ரியாக்ஷனில் வெறும் ரிங்குடு காம்பவுண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். ஃபிட்டிக்கில் வந்து நம்ம செயின் காம்பவுண்ட்ஸ் எடுக்க மாட்டோம். ஆனால் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி, அதாவது வேர்ட்ஸில் வந்து என்ன எடுப்போம்? சாதாரணமான செயின் எடுப்போம். இதில் ரிங்கு மாதிரி உள்ளதாக எடுப்போம். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் வேர்ட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன் வரும். அப்போ வேர்ட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷனில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம பென்சீன், அதில் Cl இருக்குது. அப்போ இது என்னது? குளோரோபென்சீன் react with CH3Cl. CH3Clனா என்ன? மித்தைல் குளோரைட். அப்போ மித்தைல் குளோரைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மித்தைல் பென்சீன் வந்து ஃபார்ம் ஆகுது. இதை வந்து நம்ம என்ன கேட்டலிஸ்டில் இது பண்ணணும்னா, கேட்டலிஸ்ட் Na in presence of ட்ரை ஈத்தர்.
ஏன் ட்ரை ஈத்தர்னா சாதாரண ஈத்தரில் கூட சில மாய்ஸ்சர் இருக்கும். அதனால ட்ரை ஈத்தர். ஏன்னா கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்தால் கூட சோடியம் வந்து மாய்ஸ்சருக்கு பயங்கரமாக ரியாக்ட் பண்ணும். அதனால தான் நம்ம ட்ரை ஈத்தர் வந்து எடுத்துக்கணும். அடுத்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டியில் பென்சீன் வந்து ஒரு லிக்விட். வந்து லிக்விட், அது இல்லாமல் கலர்லெஸ். அதுக்கப்புறம் நம்ம பென்சீனை வந்து ஒரு நான் போலார் சால்வெண்ட்டாக எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்துட்டு 80 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் ஹைலி இன்ஃப்ளேமபிள். நிறைய பேர் நீங்கள் குழப்பிருப்பீங்க. ஃப்ளேமபிள்னா என்ன, இன்ஃப்ளேமபிள்னா என்ன. ஃப்ளேமபிள்னா சீக்கிரம் பற்றிக்கக்கூடாது. இன்ஃப்ளேமபிள்னா என்னென்னா ரொம்ப சீக்கிரமாக, அதாவது இப்போ பெட்ரோல் அதெல்லாம் வந்து இன்ஃப்ளேமபிள்பாங்க. இப்போ 20 டிகிரியில் தான் அது பத்துன்னு நம்ம நினப்போம். ஆனால் 20ன்னு செட் பண்ணியிருந்தாலும் 19லேயே சில தடவை பற்றிக்கும். ஆனால் ஃப்ளேமபிள் அப்படி கிடையாது. 20னா 20லேயும் பற்றிக்கும், 21லேயும் பற்றிக்கும், அந்த மாதிரி. ஆனால் இன்ஃப்ளேமபிள் வந்து பிலோ த டெம்பரேச்சர் கூட சில கண்டிஷன்னால், இப்போ அட்மாஸ்பியர், அதாவது இப்போ மழை பெய்யறப்போ ஒரு மாதிரி வேர்க்கும், ஏன்னா ஹியூமிடிட்டி வந்து அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இதில் வந்து வேறு மாதிரி இதாகும். டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் கூட அது வந்து ஃபயர் ஆகலாம். அதுதான் இன்ஃப்ளேமபிள்னா ரொம்ப சீக்கிரமாக தீப்பற்றக்கூடியது அப்படிங்கிறத இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பென்சீன் என்னது இன்ஃப்ளேமபிள் அண்டு பர்ன்ஸ் வித் ஸ்மோக். பர்ன்ஸ் வித் ஸ்மோக்னா என்னன்னா புகையோட எரியும். ஒரு மாதிரி இப்போ தெளிவாக எரியாது. அது வந்துட்டு இப்போ ஒரு மாதிரி புகை மூட்டமாக, அதாவது எரியிறப்போ வந்து நிறையா புகையை கலப்போம். அது இப்போ பெட்ரோல்லாம் எரிஞ்சால் புகை வந்து கம்மியாக வரும். ஆனால் இப்போ வந்து பென்சீன் என்ன சொல்கிறாங்க, பென்சீன் இருப்போ புகை வந்து நிறைய நிறைய வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் டு இஎஸ்ஆர், அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இப்போ எலக்ட்ரோஃபிலிக்னா என்னன்னு பார்ப்போம். எலக்ட்ரோனா எலக்ட்ரானை சொல்கிறாங்க. ஃபிலிக்னா என்ன, லவ்னு அர்த்தம். ஃபிலிக்னா பிடிச்சிருக்கு. அப்போ எலக்ட்ரானை பிடிச்சிருக்கு. அப்போ எலக்ட்ரானை பிடிச்சிருக்குன்னா அப்போ எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரானை பிடிக்குதுன்னா அதோட சார்ஜ் என்னவா இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அப்போ இ பாசிட்டிவ் ரவுண்டுன்னு போட்டால் இதான் எலக்ட்ரோஃபிலிக்கை ரெப்ரசன்ட் பண்ணுறது. சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் என்ன, ஏற்கனவே எவனோ ஒருத்தன் இருக்கான், அவனை தள்ளி விட்டுட்டு நம்ம போய் உட்காரு, அதுதான் சப்ஸ்டிடியூஷன். அப்போ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷனில் என்னெல்லாம் இது நடக்கும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல். அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் இன்டர்மீடியேட். அடுத்து ரிமூவல் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் கார்போகேட்டையான். ஓகேவா. அப்போ இந்த மூணு தான் சொல்கிறேன். இப்போ ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரோஃபைல்னா என்ன, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டைன் இன்டர்மீடியேட் என்ன, ரிமூவல் ஆஃப் புரோட்டான் ஃப்ரம் கார்போகேட்டைன் என்ன, இது மூணுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இப்போ ஜெனரேஷன் சொல்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேனே, H2SO4 அண்டு HNO3. H2SO4னா என்னன்னு தெரியும், சல்ஃபியூரிக் ஆசிட். இது நைட்ரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் அண்டு நைட்ரிக். இப்போ இதோடது ஸ்ட்ரக்சர் ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரக்சராக வரைஞ்சால் தான் இன்னும் ஈஸியாக இருக்கும். HOS டபுள் பாண்டும் டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டும் H ப்ளஸ் HONO. ஓகே. இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற ஒரு ஹச்சை இங்கே வந்து பிரேக் ஆகுது, அதே நேரத்தில் இங்கே வந்து அட்டாச் ஆகுது. இந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுதுன்னா இங்கேருந்து போய் இங்கே அட்டாக் பண்ணுது. அப்போ எனக்கு என்ன வருது, இங்கே வந்து ஒரு ஹச் தான் இருக்கா, HS4 இருக்கு, SO4 மைனஸ். ஏன்னா ஒரு ஹச் ப்ளஸ்ஸாக போயிருக்கு, அப்போ இங்கே மைனஸ் தானே இருக்கணும். அப்போ இங்கே ஒன்று கெயின் ஆயிருக்கு, அப்போ இங்கே ப்ளஸ் தானே இருக்கணும். அப்போ எனக்கு என்ன ஆகுது, HO
இன்னொரு மேலே வச்சு இந்த கீழேருந்து போன வச்சா மேலே வச்சு நான் போட்டுக்கிறேன். NO2 ப்ளஸ்ன்னு ஆகுது. இப்போ இதுதான் என்னது? இது ஒரு கார்ப் இது வந்து ஒரு கார்பில் சாரி ஆனையானா ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இது கேட்டையானா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது அப்படியே வச்சு இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரிமூவல் ஆஃப், அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து எப்படி அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ நான் பாட்டுக்கு ஒரு பென்சின் இங்கே வந்து 7N இருக்கான். இப்போ இங்கே வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கானா, இங்கேயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறான்னா ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இங்கே அட்டாக் பண்ணுவான். அப்போ என்ன நடக்குது? இங்கே வந்து ஹைட்ரஜனும் உட்காந்துக்கிறான், இங்கே வந்து எலக்ட்ரோஃபைலும் உட்காந்துக்கிறான். இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜனும் இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆகுது. அப்போ இங்கே ஒரு பாண்ட் இருக்கு, இங்கே ஒரு பாண்ட் இருக்கு. இங்கே உள்ள டபுள் பாண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா காணா போயிட்டு, ஏன்னா இங்கே வந்து ஒருத்தன் உட்காந்துட்டான்ல. அப்போ உட்காந்தோடனே அந்த டபுள் பாண்ட் போயிட்டு இங்கே வந்து யாருமே இல்லைங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அங்கே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து மூவ் ஆகும். எங்கே மூவ் ஆவான்? இங்கே இருந்து இங்கே போவான். அப்போ இப்படி ஆயிடும் ஸ்ட்ரக்சர். இங்கே போவான்னு சொன்னா பாசிட்டிவ் போயிட்டான். இந்த டபுள் பாண்ட் ஒருத்தன் இங்கே இருப்பான், இன்னொருத்தன் இங்கே இருப்பான். அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கான், ஈனே வச்சுப்போம். இங்கே ஹச் இருக்கான், இங்கே ஒரு ஹச் இருக்கான், இங்கே பாசிட்டிவ் வந்துட்டான். இப்போ அடுத்து இவன் சும்மா இருப்பானா? இல்லை. அடுத்து என்ன பண்ணுறான்? இங்கே போகிறான். அப்போ இங்கே போனோடனே இந்த டபுள் பாண்ட் நவுருவானா? அப்போ சாரி, இது கொஞ்சம் டீசெண்டாக வரையலாம். இங்கே பாசிட்டிவ் வந்தோடனே இங்கே அந்த டபுள் பாண்ட் வந்துடுறான், இங்கேயும் டபுள் பாண்ட் வந்துடும். இந்த இடத்துல அதே இருக்கான், ஹச் இருக்கான், இந்த ஹச் இங்கே இருக்கான். ஓகே சாரி, இங்கே வராது. இங்கே வருவான், இங்கே அந்த ஹச் வந்துடும். இப்போ அதே தான் இருக்குது. இப்போ திரும்பவும் என்ன ஆகும்னா இதே ஸ்ட்ரக்சருக்கு திரும்பி வந்துடும். இதுதான் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதை தான் நம்ம ரெசனன்ஸ்லேயும் படித்தோம். இப்போ இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னா இப்போ ரவுண்டு போட்டு ப்ளஸ்ன்னு போட்டு இங்கே அண்ட் ஹச், இங்கே ஒரு ஹச் இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இந்த பென்சீன் ரிங்கை சுற்றி சுற்றி வருது. அதனால நம்ம அதுக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ஒன்று வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை போக்குறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல HSO4 மைனஸ், இந்த HSO4 மைனஸ் இங்கே வந்துச்சுன்னா HS4 மைனஸ் இந்த ஹைட்ரஜனை அப்படியே தூக்கிட்டு இவன் கூட்டிகிட்டு போயிடுவான். அப்போ என்ன ஆகும்? நமக்கு ஃபைனல் ஸ்ட்ரக்சராக இந்த வந்து இங்கே சப்ஸ்டியூட். அதாவது ஈங்கிறது என்னது? எலக்ட்ரோஃபைல். இப்படி தான் ஒரு எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனும் நடக்குது. அதோட மெக்கானிசம் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன்ஸ் பார்க்கணும். இப்போ என்னென்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன் வந்து பார்க்க போகிறோம். அப்போ நைட்ரேஷன் ஆஃப் பென்சீனுங்கிறப்ப எனக்கு பென்சீன் ப்ளஸ் எனக்கு மிக்சர் ஆஃப் H2SO4 ப்ளஸ் HNO3 இதை நான் யூஸ் பண்ணுற போது இது ரெண்டுமே கான்சன்ட்ரேட்டடாக இருக்கணும். அட் 323 to 333 கெல்வினில் எனக்கு போடும்போது எனக்கு பென்சீனில் நைட்ரேஷன் ஆகுது. அதாவது எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் நைட்ரோ குரூப் ஆகுது. ஓகேவா? இதுதான் நைட்ரேஷன் ஆஃப் பென்சீன். இது வந்து நைட்ரோ பென்சீன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறேன் நைட்ரோ பென்சீன். இதுதான் நைட்ரேஷன். அடுத்த ஹாலோஜினேஷன். ஹாலோஜினேஷனுக்கும் நான் எது போகிறேன்னா பென்சீனை வர்ணிக்கிறேன் ப்ளஸ் Cl in presence of anhydrous AlCl3 போடும்போது எனக்கு குளோரோபென்சீன் வந்து ஃபார்ம் ஆகும் ப்ளஸ்
HCl ஒரு பை ப்ராடக்டாக ஃபார்ம். அடுத்து சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷனுக்கு பென்சீன் வரைஞ்சிக்கிறேன். reacted with H2S2O7. இதை தான் ஓலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஃபியூமிங் சல்ஃபியூரிக் ஆசிட். ஆசிட் SO3 கூட ரியாக்ட் பண்ணும்போது ப்ளஸ் SO3 நமக்கு வந்து ஓலியம் கிடைக்கும். அப்போ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குதுன்னா இங்கே SO3H வந்து ஆட் ஆகுது. சல்ஃபோனைல் பென்சின், சல்ஃபோனிக் பென்சின், இது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடைக்குது. அடுத்து ஃப்ரெடெல்கார்ப் ஆல்கைலேஷன் ரியாக்ஷன். இந்த ஆல்கைலேஷன் ரியாக்ஷனில் நமக்கு பென்சீனில் ஆல்கைல் குரூப் வந்து ஆட் ஆகும். அப்போ பென்சீன் ப்ளஸ் CH3Cl anhydrous AlCl3. அப்போ எனக்கு ஆல்கைல் குரூப் வந்து ஆட் ஆகுது. ப்ளஸ் எனக்கு பை ப்ராடக்ட் இங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை, அதனால் எனக்கு இங்கே வந்து ஆல்கைல் குரூப்பு ஆட் ஆகுது. அதாவது ஆல்கைலேஷன்னா ஆல்கைல் குரூப் வரும். அதுவே அசைலேஷன்னா அசைல் குரூப் வந்து எனக்கு ஆட் ஆகுது. அசைல் குரூப் எது? அப்போ பென்சீன் ப்ளஸ் CH3COCl இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் anhydrous AlCl3 போடும்போது எனக்கு அசைல் குரூப், அதாவது COCH3ங்கிற குரூப் வந்து ஆட் ஆகுது. இதுதான் அசைலேஷன் ரியாக்ஷன். அடுத்து அடிஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன்ஸ்னால் என்னன்னா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன்னா ஏற்கனவே யாரோ இருக்கான், அவனுக்கு பதிலாக இன்னொரு இதை வந்து உட்கார்றது தான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். அடிஷன் ரியாக்ஷன்னா ஏற்கனவே ஒருத்தர் இருக்கான், அவன் கூடயே இன்னொருத்த வந்து உட்காருது. அது எப்படின்னா இப்போ டபுள் பாண்டு தான் இருக்குல்ல, அந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக நான் ஹைட்ரஜனை ப்ரொவைட் பண்ணலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு சிங்கிள் வேலண்ட் மோனோவேலண்ட் ஆட்டம் கூட நாங்கள் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்படி தான் அடிஷன் ரியாக்ஷன் வந்து நடக்கும். இப்போ அடிஷன் ரியாக்ஷனுக்கு மெயினான ஒரு எக்ஸாம்பிள் இது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. பென்சீன் கூட நான் வந்துட்டு 3Cl twice இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் HNu அப்படிங்கிறப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்கும்னா Cl 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 Cl. இங்கே நடுவில் ரிங் வராது, ஏன்னா இந்த டபுள் பாண்டுக்கு பதிலாக தான் என்னது இந்த Clனா ஆட் ஆயிருக்கு. அப்போ இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்னன்னா கேமாக்சின். ஓகேவா? இந்த கேமாக்சின்ங்கிறது வந்து கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இது வந்து அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் கிடையாது. இது வந்து அடிஷன் ரியாக்ஷன். அப்போ இந்த இடத்துல என்னது ஹைட்ரஜனும் இருக்குது, ஆனால் ஹைட்ரஜனை வந்து நான் வரையலை. ஆக்சுவலாக வரைஞ்சால் இங்கெல்லாம் ஹைட்ரஜன் போடணும். ஆனால் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் என்ன ஆகும், ஹைட்ரஜனே இருக்காது, அந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக தான் இன்னொரு இது வந்து உட்காந்துருக்கும். அப்போ அடிஷனில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து Cl வந்து உட்காந்துருக்கு. இதுதான் அடிஷன் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ரியாக்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து பென்சீனோட கம்பஷன் வந்து கேட்பாங்க. இது என்னது? இதை வந்து நான் C6H6ன்னு எழுதிக்கிட்டா ப்ளஸ் 15/2O2 தேவைப்படும். அப்போ எனக்கு எவ்வளோனா 6 CO2 ப்ளஸ் 3 வாட்டர் மாலிகுல் வந்து எனக்கு வந்து வெளில வரும். இதுதான் வந்து நார்மலாக பென்சீனை வந்து கம்பஷன், அதாவது எரிய வச்சா பென்சீன் வந்து 6 CO2வும் 3 H2O மாலிகுல்ஸும் தான் ரிலீஸ் பண்ணும். இதுதான் ஒரு பென்சீனோட கம்பஷன். அதுக்கப்புறம் கார்சினோஜெனிசிட்டி அண்ட் டாக்ஸிசிட்டி. இது 2 டாபிக் எதுக்குன்னா ஜென்ரல் நாலேஜ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பென்சீன் மாதிரி 2 or more ரிங்ஸ் வந்து சேரும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அது வந்து டாக்ஸிசிட்டியை வந்து பாடியில் உண்டாக்குது. அதாவது என்னென்னா கேன்சர் இன்டியூசிங் சப்ஸ்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் கார்சினோஜெனிக். கார்சினோஜெனிக்னா என்னென்னா கேன்சர் இன்டியூசிங் சப்ஸ்டன்சஸ். அப்படின்னா என்னென்னா இப்போ செல்ஸ்னால் இப்படி இருக்குன்னா அந்த செல் வந்து நார்மலாக தான் இருக்கும், ஆனால் இந்த கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்சஸ் என்ன பண்ணுன்னா அந்த செல்ஸை வந்து கேன்சர் செல்ஸாக தூண்டும்.
அப்போ அது கேன்சர் செல்லாக மாறிட்டுனா என்ன ஆகும்? அந்த கேன்சர் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்ம பாடியில் வந்து கேன்சர் வந்து உருவாகும். அதனால இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ், அதாவது 1,2 பென்டான்தஸ்ரின், 3 மித்தைல் கோலாந்த்ரின், 1,2 பென்சைபைரின், 1,2,5,6 டைபென்ஸ் ஆந்த்ரசின், 9,10 டைமித்தைல், 1,2 பென்ஸ் ஆந்த்ரசின். இது எல்லாமே வந்து கார்சினோஜெனிக் அண்ட் டாக்ஸிசிட்டி. இதெல்லாம் வந்து கேன்சரை வந்து நம்ம பாடி லைக் இன்டேக்னா நம்ம சாப்பிட்டா லைக் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதுதான் கார்சினோஜெனிக் அண்ட் டாக்ஸிட்டியில் சொல்லிட்டு. இதோட வந்து நம்ம அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் முடிச்சிட்டோம். ஹைட்ரோ கார்பன் லெசனையும் நம்ம முடிச்சிட்டோம். தேங்க்யூ.